என்னப்பா இதெல்லாம்? பாருங்க மலர், பாருங்க என் மகனை பாருங்க. என் ஒரே வாரிசு, உனக்கு ஏற்பட்ட கதியை பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியும்பா, பேப்பர்லயும் பார்த்தேன். வருத்தமாத்தான் இருக்கு. ஆனா உன் மகன் செஞ்ச பாவத்துக்காகத்தான் மரணத்தை சம்பளமா கொடுத்திருக்காரு தேவன். கர்த்தர்கிட்ட இருந்து மன்னிப்பு கிடைக்கட்டும். போதாது மலர், போதாது. கடவுள் சன்னிதானத்துல என் மகன் மன்னிக்கப்படுறானே, அது மட்டும் போதாது. மக்கள் மன்றத்துல இந்த அரசாங்கத்தினாலேயும் சமுதாயத்தினாலேயும் மன்னிக்கப்பட்டிருக்கணும். ஆனா அப்படி நடக்கல. ஈவிரக்கம் இல்லாம அவனை தூக்குல போட்டுட்டாங்க. தப்பு உண்மையிலதான். குழந்தைகளை பெத்துக்கிட்டா மட்டும் போதாது, ஒழுங்கா வளர்க்கறதும் நம்மோட கடமை. அது என்னோட தப்புதான். அதுக்காக இந்த சமுதாயம் கொடுத்திருக்க இப்படி ஒரு தண்டனை இது ரொம்ப பெருசு மதர். நான் அந்த தர்மசீலன், கடமை தான் முக்கியம்னு சொல்லி சாதிச்சிட்டேன். எனக்கு வாரிசே இல்லாம பண்ணிட்டான். என் நெஞ்சில இப்போ ஒரு தீ இருக்கு மதர். அது ஆரணம். ரத்தம். எனக்கு ரத்தம் தான் வேணும். என் பரம்பரை அழிஞ்சு போன மாதிரி அந்த தர்மசீலம் பரம்பரையும் இல்லாம இருக்கணும். அத நான் பார்க்கணும். உன் மகனை இழந்த துக்கத்துல நீ நிதானத்தை இழந்துட்ட பிரதீப். தர்மசீலன் ஒரு அரசாங்க அதிகாரியா தன்னுடைய கடமையை சரியா செஞ்சிருக்காரு. அதுக்காக அவரையும் அவர் குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்புப்பா. இல்ல மதர், நான் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு அந்த குழந்தை வேணும். இந்த ஆசிரமத்தில் இருக்கிற அந்த குழந்தை வேணும். தர்மசீலம் குழந்தை கொடுத்துருங்க மதர். நீ நினைக்கிற மாதிரி எந்த குழந்தையும் இந்த ஆசிரமத்துல இல்ல பிரதீப். விட்டுடு. பழி வாங்குற உணர்ச்சியே விட்டுடுப்பா. அப்போ அந்த குழந்தைய என்கிட்ட தரமாட்டீங்க. கொலைவெறி பிடிச்ச ஏரோது மன்னன் குழந்தை இயேசுவை தேடி நாட்டுல உள்ள குழந்தைகளெல்லாம் கொன்னு குவிச்சப்ப கூட குழந்தை இயேசு காப்பாத்தப்பட்டாருன்னா அது கடவுளுடைய சித்தம். இப்போ தர்மசீலனோட குழந்தையும் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தப்படணுங்கிறது கடவுள் சித்தமாயிருந்தா அதை உன்னால மாற்றவே முடியாது பிரதீப். முடியும், மாற்ற முடியும், மாத்தி காட்டுவேன். அப்படி நினைக்கிறது சாத்தானோட வேலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து கர்த்தருடைய சித்தத்தை கலைக்க நினைக்கிற சாத்தானுக்கு இன்னைக்கு வரைக்கும் இறுதி வெற்றி கிடைச்சதா சரித்திரமே இல்லப்பா. தர்மசீலனோட குழந்தை என்கிட்ட இருந்து தப்பி பிழைக்கிறது கடவுள் சித்தம்னா அதை பொய்யாக்கி காமிக்கிறதுக்காக இதோ ஒரு சாத்தான் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன். இந்த ஆசிரமத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ச்சு குழந்தைய கண்டுபிடிக்க எனக்கு தெரியும். அவங்க மேல வச்சிருக்கிற மரியாதைனாலதான் இப்ப இங்க பேசிட்டு நிக்கிறேன். நீ குழந்தைய தேடுறதை விட உன் மகன் செஞ்ச பாவத்துக்கும் நீ செஞ்ச பாவத்துக்கும் பரிகாரம் தேடு. அது கிடைக்கும். குழந்தை உனக்கு கிடைக்காது. புரிஞ்சு போச்சு மதர், எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்போ நீங்க எவ்வளவு தூரம் ஆணித்தரமா பேச ஆரம்பிச்சீங்களோ அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த குழந்தை எனக்கு கிடைக்காதுன்னு. எவ்வளவு நாளைக்கு தான் அந்த குழந்தை நீங்க என்கிட்ட மறைப்பீங்கன்னு நான் பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மதர், எப்போ நான் என் கையாலே அந்த தர்மசீல வாரிச கொன்னு புதைச்சு அவன் குடும்பத்துக்கே சமாதி கட்டுறேனோ அன்னைக்கு தானே என் பையனை இந்த மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் என் பையன் உடல நான் புதைக்கவே மாட்டேன். இது சத்தியம். கர்த்தரே, கடவுள் உன்னை காப்பாத்தட்டும் வா. கடவுள் என்னை கைவிட்டுட்டா மதர், சாத்தான் என்னை காப்பாத்துவான். நீங்க ஜாக்கிரதையா இருங்க.
உன்னை வளர்த்து ஆளாக்கி உங்க அப்பாவை கொண்டவனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடுதான் மீறியம்மா கிட்ட ஒண்ணு கேட்க போயிருந்தேன். உன் வேதனை எனக்கு புரியுது பார்வதி. அந்த பிரதீப் நீ செத்துட்டுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தை ஏன் பராமரிப்புலதான் இருக்குங்கிறத அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். உன் குழந்தைய கொல்லாம தன்னோட மகனை புதைக்கிறதே இல்லைன்னு அவன் சத்தியம் பண்ணியிருக்கான். உனக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம். இந்த சமயத்துல குழந்தையும் உன் கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது நல்லதில்லம்மா. எனக்கு பாதுகாப்பு கொடுத்த இவங்க என் குழந்தைக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்படி ஒருவேளை என் குழந்தையோட உயிரா இல்ல அவன் உயிரான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எனக்கு என் குழந்தைதான் முக்கியம். அந்த பிரதீப நான் அழிக்க கூட தயங்க மாட்டேன். உன்னால அவன் கூட போராட முடியாதும்மா. அவன் மனுஷனே இல்ல, சாத்தான். பரவாயில்ல மதர், அவனை பழி தீக்கிறதுக்கு பக்கபலமா எனக்கு இவங்க இருக்காங்க. என்ன ஓமர்? இல்ல மதர், அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. நாங்க அவங்க பாதுகாப்புக்கு மட்டும்தான் வாக்கு கொடுத்திருக்கோம், பழி உணர்ச்சிக்கு இல்ல. விட மாட்டேன். என் குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அவங்க அப்பா செஞ்ச ரத்தத்துக்கு நான் பதில் வாங்காம விட மாட்டேன். வேண்டாம் மகளே, ஒரு உயிரை உலகத்துக்கு கொண்டு வர்றதுதான் தாய்மைக்கே பெருமை. நீ இப்படி பழி உணர்ச்சியை உன் குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தீன்னா உனக்கும் அந்த பிரதீப்புக்கும் என்னம்மா வித்தியாசம்? ஒரு வார்த்தை சொல்லு, பழி உணர்ச்சியை விட்டுட்டேன்னு சொல்லு. உன் மனசாட்சிக்கு பொதுவா நீ வணங்குற குலதெய்வத்துக்கு சாட்சியா உண்மையா சொல்லு. உன் குழந்தை உன் கையில. நீ கொடுக்கிற வாக்குறுதியே நான் நம்புவேன் பார்வதி. ஏன்னா நீ தர்மசீலனோட பொண்டாட்டி. பார்வதி நில்லம்மா. எந்த நிமிஷம் உன் மனசு மாறினாலும் நீ என்ன வந்து கேட்கலாம். அடுத்த நிமிஷம் உன் குழந்தை உன்கிட்ட. வருஷம் தான் ஓடிட்டு இருந்தது ஒழி மதர் மேரிக்கு என்னால வாக்கு கொடுக்க முடியல. என் புருஷனை கொண்டு என் குழந்தையையும் கொள்ள நினைச்சிட்டு இருக்கிற பிரதீப்ப என்னால பையமாக இருக்க முடியல. தர்மசீலனோட மகன் பெத்த தாய் கிட்ட கொலகாரனா வளர்றதை விட அனாதையா இந்த உலகத்துல நல்லவனா இந்த மூலையிலையாவது வாழட்டும்னு விட்டுட்ட. மதர் மேரிக்கு சீரியஸ்னு அவங்களே ஆள் விட்டு அனுப்பினாங்க. நான் போனேன். உன் மகனை உன்கிட்ட ஒப்படைக்கிற நேரம் வந்துருச்சு. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் இறுதி ஊர்வலத்துல யாரு சிலுவையை தூக்கிக்கிட்டு போறானோ அவன்தான் உன் மகன். ஆனா நீ உன்னை அவனோட அம்மான்னு அவங்கிட்ட அடையாளம் காமிச்சுக்கிற நாள் இன்னும் வரல. பழி வாங்குற உணர்ச்சி உன்னை விட்டு போயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் மகளே. உன் கையாலேயோ அல்லது உன் மகன் கையாலேயோ அந்த பிரதீப் சாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கொடு கொடு மகளே.